ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான கிட்ஸுகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் வெரைட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டீஸ்பூன். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ்னு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணிங்கன்னா 1-2மா பிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். அதை வந்து நீங்கள் இதில் போட்டு 1 டீஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்கும். அதையும் ஒரு பரட்டிட்டு அப்புறமா வந்து 1 கப் வந்து தண்ணி விட்டுக்குங்க. அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம நார்மலாக வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, இடியாப்ப மாவுன்னு சொல்லி, அது வறுத்தது வறுக்காது எது வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட ஓகே. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து மாவு வந்து திருப்பவும் வந்து நம்ம பிசைய தான் போகிறோம். அதனால் வந்து நீங்கள் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கட்டி பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் ஆற விட்டுருங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக இருந்துச்சுன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக வச்சுருக்கேங்கேட்டி ஒரு 4-5 எடுத்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவு போடுறதுனாலும் துருவு போட்டுக்கலாம். இப்போ வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததையும் நாம் இந்த அரிசி மாவுக்கு இது கூட அந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட இது வந்து ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. என்னோடய இது வந்து தெரியும், போர்டு வந்து கீழே பெயிண்ட் போயிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது, கிளாஸ் போர்டு. இப்போ வந்து 3 இதாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். பால் ஷேப் தான்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் மெத்தடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த குர்குரேவெல்லாம் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து சும்மா அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இல்லை நீங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிளான இது. இப்போ எல்லா மாவையும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் அப் டு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் டைமில் வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் சாதமெல்லாம் வேக வைக்கும் போதே நீங்கள் வந்து அப்போவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நீங்கள் வந்து ஏதாவது டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் சைட் டிஷ் வச்சுக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பால்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் இது நல்லா காஞ்சதையும் நம்ம போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் சில்லி பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொட்டேட்டோ ஷேப்லேயே போட்டேன். அப்போ கிட்ஸுகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்குங்கிறக்காண்டி இது மாதிரி பொட்டேட்டோ ஷேப்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு எப்படி லைக் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க.
இப்போ நம்மளோட எம்மி பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கார்லிக் ஃப்ளேவரும் அந்த சில்லி எல்லாமே வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருங்க.